சிச்சுவேஷன் டிவி தொடர்ல வந்தா அந்த கதாநாயகன் என்ன பண்ணுவான்? டிவி தொடர்ல இந்த டிவி தொடருக்கு பாருங்க, அது ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு 13 வாரத்திலேயே முடியும், இன்னொன்னு வந்து மெகா சீரியல். முதல்ல 13 வாரத்துல முடியுமே, அதை பத்தி பார்க்கலாம். அதுல இந்த ஹீரோவுடைய தங்கைக்கு பிளட் கேன்சர் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஹீரோ மருந்து சீட்டை எடுத்துப்பாரு, நேர மருந்து கடைக்கு போவாரு. சீட்டை உள்ள கொடுக்க மாட்டாரு, வாசல்லே நிப்பாரு. மருந்து கடையை பாப்பாரு, மருந்த பாப்பாரு, சீட்டை பாப்பாரு, மருந்து கடைக்காரனை பாப்பாரு, சீட்டை பாப்பாரு, மருந்து கடையை பாப்பாரு. கடைசியில மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. மெகா சீரியல் ஒண்ணு இருக்குது பாருங்க, அதுலதான் பயங்கரமான விஷயம். அதுல இந்த ஹீரோவோட தங்கைக்கு பிளட் கேன்சர்ங்கிற விஷயம் அந்த தங்கைக்கே முதல் 20 வாரம் தெரியாது. யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு நினைப்பாங்க, கதாநாயகன் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த ஆளுக்கும் பிளட் கேன்சர் இருக்கும். அத ஒரு 30 வாரம் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க பேசி நமக்கு சொல்றதுக்குள்ள அந்த பிளட் கேன்சர் பாக்குறவங்களுக்கு வந்துடும். சூப்பர். என்னுடைய அடுத்த கேள்வி எழுக்கும். ஏ சர்டிபிகேட் படத்துக்கும் யூ சர்டிபிகேட் படத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏ சர்டிபிகேட் படத்துக்கும் யூ சர்டிபிகேட் படத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னு ஒண்ணு கிடையாது. யூ சர்டிபிகேட் படம் சொல்றது குழந்தை குட்டிகளோட எல்லாரும் ஒன்னா போய் உட்கார்ந்து ஒன்னா பாக்குறது தான் யூ சர்டிபிகேட். அதே படத்தை தனித்தனியா போய் பார்த்தா அது ஏ சர்டிபிகேட். வெரி குட், வெரி குட். என்னுடைய அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, உழைப்பதுன்னு சொல்றது ஒண்ணு. யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா இன்னொருத்தர் துண்டால் அடிக்கணும், இன்னொருத்தர் துண்டால் அடிச்சா இன்னொருத்தர் திட்டணும். ஆனா இத அப்படியே படம் பிடிச்சு வியாபாரம் பண்ணி டிவியில காட்டணும். அதான் ஆன்மீகம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஆன்மீகவாதிகள் 2 பட்டா சேட்டலைட் டிவிக்கு கொண்டாட்டம். எக்ஸலன்ட். சீனு, மை லாஸ்ட் क्वेश्चन. ஐயோ, ஏன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர போகுதா?